சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் காணாமல் போன திருநங்கை கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. திருநங்கையை கொலை செய்து முட்புதர்களுக்கு இடையே வீசியது யார்? சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் 21 வயதான சிம்மி. திருநங்கையான சிம்மி கடந்த 25ஆம் தேதி இரவு வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பவில்லை. அவரது செல்போனை பெற்றோர் தொடர்பு கொண்டபோது ஸ்விட்ச் ஆஃப் என பதில் வந்ததைத் தொடர்ந்து மகள் காணவில்லை என பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் பழைய மகாபலிபுரம் சாலை செம்மஞ்சேரியில் ஒரு முட்புதாரில் ஒருவரின் உடல் அழுகிய நிலையில் கிடப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு நடத்திய விசாரணையில் காணாமல் போன திருநங்கை சிம்மி என்பது தெரிய வந்தது. பெற்றோர், உறவினர்கள் மற்றும் சிம்மியின் சகோதரிகள் அழுகிய நிலையில் இருக்கும் உடல் காணாமல் போன சிம்மி என்பதை உறுதி செய்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிம்மியின் மரண வழக்கில் மேற்கொண்டு எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது. சிம்மி வசித்து வந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆத்திரமடைந்து செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள புறக்காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கிருந்த மேஜை நாற்காலியை அடித்து உடைத்து வீசினர். அப்போது அவ்வழியாக வந்த ரோந்து வாகனத்தை மடக்கி தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், சிம்மியின் மரணத்திற்கு யார் காரணம் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். செம்மஞ்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விரைவில் முழு விசாரணை மேற்கொண்டு யாரேனும் கொலை செய்திருந்தால் நிச்சயம் கைது நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சிம்மியின் முகத்தில் ஆசிட் ஊற்றியும் கையில் வெட்டியும் கொலை செய்திருப்பதாக சிம்மியின் தாய் அமுல்ராணி தெரிவித்துள்ளார். சிம்மியை முட்டி போட வைத்து கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்துள்ளனர். போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தபோது 4 திருநங்கைகள் சிம்மி இறந்து கிடந்த இடத்திலிருந்து ஓடுவது பதிவாகியிருந்ததாகவும் அமுல்ராணி தெரிவித்திருக்கிறார். அந்த கேமரால என் பொண்ணு 2 மணிக்கெல்லாம் சாவாசிக்கிறாங்க. அவங்க சாகாசு ஓரமாக ஒருத்தர் ஓடிடுறாங்க. 4 திருநங்கைங்க ஓடிடுறாங்க. அவங்களுக்கு எங்கள் மக செத்த மாரி அவங்களுக்கு ஒன்று ஷூட்டிங் ஆடு கொடுக்கணும். அந்த உயிருடைய வலி அவங்களுக்கு தெரியணும். ஒரு உயிரை துடிக்க சாவடிக்கிறாங்க. நான் என் கணவர் செத்து 13 வருஷம் ஆகுது. என் பொண்ணு தான் எனக்கு கஷ்டப்பட்டு இல்லை அரிசி போடும் என் குடும்பத்தை என் பொண்ணு தான் எல்லாம் பார்த்துச்சு. என் கோயில ஒரு எனக்கு ஆலமரம் மாரி இருந்துச்சு. சிம்மி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அது இயற்கை மரணம் என்பது போல வழக்கை தட்டி கழிக்கும் வகையில் போலீசார் செயல்படுவதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.